வணக்கம் நண்பர்களே. இந்த மாதிரி சின்ன சின்ன வெடக்கோழிகளுக்கும் வெடக்கோழிகள் குஞ்சுகளுக்கான வேகமாக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு என்ன தீவனம் கொடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் நண்பர்களே. பெரும்பாலும் சேவல் கூவிடுச்சு ஒரு பட்டாவாயிடுச்சுன்னா அந்த சேவலுக்கான தயார் உணவுகளோ அதோடைய சேவலுக்கான உணவுகள் முறை மாறுபடும். இது வந்து பொதுவாக எல்லா கோழிகளுக்கும் சேவல் பெட்டைங்க எல்லாத்துக்குமே சின்ன குஞ்சிலிருந்து ஒரு வெடை ஸ்டேஜ் ஆகி சேவல் கூவுற வரையும் கொட்டை முட்டை வைக்கிற வரையும் இது காமனாக எல்லா கோழிங்களுக்குமே இந்த உணவை கொடுக்கலாம். இன்னைக்கு அப்படி என்ன தீவனம் கலந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேவல் தான் இந்த தீவனத்தை அரைக்கிறதுக்கு முக்கிய காரணமே. சரியான சரிவிகித தீவனம் இல்லை கோழிங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கு ஸ்டாமினா இல்லாமல் இந்த கோழி எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஏதோ வயசான கிழவன் நடக்கிற மாதிரி காலை ஒரு மாதிரி வச்சு நடக்கும். இது வந்து சத்து குறைபாடு தான். இது குழந்தையிலேருந்து நல்ல உணவு கொடுத்துருந்தோம், சரிவிகித தீவனம் கொடுத்துருந்தோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காது. இது அந்த மாதிரி கொடுக்காததால வந்த பிரச்சனை. இந்த மாதிரி மற்ற கோழிங்களுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நம்ம இந்த கோழிங்களை பொறுத்தவரை கோழிங்களுக்கு வந்து சரிவிகித தீவனம் கொடுத்தாதான் கோழிங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியோட வேகமாக வளரும். ஒரு சில நண்பர்கள் வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி விகித தீவனம்னா சரியான அளவில் கொடுக்கறது. அதாவது 10 கிலோ கேழ்வரகு, 10 கிலோ மக்காச்சோளம், 10 கிலோ கம்பு, 10 கிலோ அரிசி, அதுக்கு 10 கிலோ கருவாடை, இது சம அளவில் கொடுக்கறது சரி விகித தீவனம்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. கோழிகளுக்கு தேவையான சத்துக்கள்ல இரும்பு சத்து, நார்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து போன்ற பல்வேறு வகையான சத்துக்கள், ஒரு 16 வகையான சத்துக்கள் இருக்கு. அந்த சத்துக்கள் சரி விகிதத்துல இருக்கும் கோழிங்களுக்கு. அதுதான் சரி விகிதம். இந்த போடுற பொருள் வந்து 5 கிலோ 2 கிலோன்னு சொல்லி ஈக்குவல் ரேஷியோவில் போடுறது கிடையாது. சரி விகிதம்னா அந்த சத்துக்கள் தேவையானது சரி விகிதத்துல இருக்கு. என்னென்ன எடுத்துருக்குன்றத பார்க்கலாம். மக்காச்சோளம், கேழ்வரகு, கம்பு, அரிசி, கருவாடு, இதோட சேர்த்து தாது உப்பு எடுத்திருக்கோம். மக்காச்சோளம் 15 கிலோ எடுத்திருக்கோம், கேழ்வரகு 5 கிலோ, கம்பு 10 கிலோ, அரிசி 10 கிலோ, கருவாடு ஒரு 2 மரக்கா வாங்கியிருக்கேன். இது வந்து அது போக இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 100 கிராம் அளவுக்கு தாது உப்பு. எல்லாத்தையுமே அரைக்க போறது கிடையாது. மக்காச்சோளம், அரிசி நல்லா அரைக்க போறோம். கேழ்வரகும் கம்பியும் அப்படியே கலந்துக்கலாம். கருவாடை தூளா அரைக்காம, தூளாய் அதாவது ரொம்ப பவுடர் ஆக்காம கொஞ்சம் லேசா நொறுக்குனாவே போதும். அரைச்சி இப்போ கலக்கிறோம். கலந்து கோழிங்களுக்கு கொடுக்கறத பார்க்கலாம் நண்பர்களே. இதுவே இது போதுமான அளவு தான். இன்னும் பச்சை பயிறு கலக்கலாம், தட்டைப்பயிறு கலக்கலாம், கொண்டக்கடலை கலக்கலாம். இப்போ நம்ம சரிவிகித தீவனம் எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் நண்பர்களே. பாருங்க நண்பர்களே, இப்போ நம்ம அரைச்ச தீவனத்தை எடுத்துட்டோம். இது அப்படியே கொடுக்கலாம், அது தண்ணி கலந்து ஊற வச்சு பிசைஞ்சு கொடுக்கலாம். அப்படியே சாப்பிட்றதெல்லாம் பவுடருங்க. கொஞ்சம் ஒரு மாவு பதத்தில் இருக்கிறதால கோழிங்க தொண்டையில் நிறைய படும். அதனால் சாப்பிட்றதுக்கு சிரமப்படுன்றதால இந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்துட்றோம். நண்பர்களே, இது நமக்காக மட்டும் தயார் பண்ணது. நண்பர் ஒருத்தர் கேட்டார், எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களான்னு. அவர் சொன்ன யோசனையின்படி இப்போ என்னென்னா, இதெல்லாம் வாங்கி அரைக்க முடிகிறவங்க தாராளமாக வாங்கி அரைச்சி ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் வாங்கி என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த கோழி தீவனத்தை நம்ம சேல்ஸும் பண்ணுறோம். அதாவது இப்போலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேவை இருக்கவங்க கண்டிப்பாக வாங்கி பயன்பெறுங்க நண்பர்களே. இதுக்கு என்னால் சரியான விலை வந்து இப்போதைக்கு நிர்ணயிக்க முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கம்பு, கேழ்வரகு, சோளம், அதாவது மக்காச்சோளம், கருவாடு, இது எல்லாமே வந்து விலை வந்து ஏறி ஏறி இறங்கும். அதனால் இது ஃபிக்ஸடாக 25 ரூபா 30 ரூபான்னு இந்த மாதிரி என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது இப்போ ஒரு 43 கிலோ அரைச்சிருக்கோம். இருக்கிற வரையும் இந்த ஸ்டாக் இருக்கிற வரையும் ஒரு ரேட்டு கொடுக்க முடியும். அடுத்து அரைச்ச தீவனத்தில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். நன்றி நண்பர்களே.